ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு அரசியல் திரைப்படம். நெறைய சென்சார் கட் ஆயிருக்கு. அதாவது ஒரு படைப்பாளிய கொலை பண்றதுன்றது கத்தியால குத்துறதுலாம் ஒரு கொலை கிடையாது. அவங்களுடைய படைப்புல கை வைக்கிறாங்கல்ல, அதுதான் உண்மையிலேயே ஒரு கொலைன்றது. ஏன்னா, பல கருத்துக்கள நேத்து நான் சென்சார் இல்லாம ஏற்கனவே பார்த்துட்டேன். ஓகே. இப்ப சென்சார் கட்டோட பார்க்கும்போது, என்னடா இது இப்படி பண்ணியிருக்கீங்க? அவ்வளோ வயித்தெரிச்சலா இருக்கு படத்த பார்க்கும்போது. அதனால ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த குடுத்துருக்காங்களேன்னு நெனைக்கும்போது இருக்கு. கொடியில காய போட்ட எழுத்து மாரி இருக்கேடா இந்த இந்தி மொழின்ற வார்த்தைய தூக்கி இருக்கிறாங்க. கடைசியா அண்ணா தான் ஆள்கிறார். அந்த வசனம். தீ பரவட்டும்னு எங்கெல்லாம் வார்த்தைகள் இருக்கோ, அங்கெல்லாம் நீதி பரவட்டும்னு மாத்தி இருக்கிறாங்க. பல கருத்துக்கள தூக்கியிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல இந்த படம் மிக முக்கியமான ஒரு படம். அதே அந்த நாங்கள் மொழிக்கோ இல்ல மொழி பேசுபவர்களுக்கோ எதிரி இல்ல. அந்த மொழி எங்க மேல திணிக்கிறீங்கல்ல, அப்பதான் நாங்க எதிரியா நிப்போம் அப்படின்னு ஆழமா சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க நான் இருக்கேன்னா எனக்கு இந்த மொழி தேவைன்னா நான் கத்துக்குவேன். நான் இன்னொரு இடத்துக்கு நான் பிழைப்பு தேடி போறேன்னா அப்ப எனக்கு அது தேவைப்படுதுன்னா நான் கத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அரசியலா ஒரு என்னன்னா, எல்லாரும் ஹிந்தி கத்துக்கிட்டா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாமே, இந்த நாடு முழுவதுமே ஒற்றுமையா இருக்கலாமே அப்படின்னு ஒரு வசனம் வரும். இந்தியாவை வெள்ளையர்கள் ஆட்சி செய்யும் போது எல்லாரும் ஒரே மொழி பேசலையே, ஆனால் எல்லாரும் ஒன்னா இருந்து அடிச்சு விரட்டணும் அப்படின்ற அந்த வசனம் மிக ஆழமானது. அதே நேரத்துல டெல்லி தான் தமிழ்நாடான்னு கேட்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல். தமிழர்கள் மட்டும் இந்தி திணிப்பை எதிர்க்கல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் சேர்ந்தவங்களும் இந்தி திணிப்பை எதிர்த்திருக்காங்கன்ற இந்த படம் நிறைய சாதனைகளை கொண்டு போய் சேர்க்கணும். இங்க இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு இந்த படம் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.